கேவலன் மாதிரி ஒரு புருஷன், கோவலன் மாதிரி ஒரு புருஷன். 2 வருஷங்க கூட இல்ல, எங்கேயோ போயிட்டு வந்திருக்கா, யாருக்கோ புள்ள பெத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அவ போய் தேராமன்னா செப்புவது உடையேன்னு அவ சூப்பரா பேசினா. அதனால புற வாழ்க்கையில் கண்ணகி ஜெயித்தது வேறு, கண்ணகி மாதிரி அக வாழ்க்கையில ஜெயிச்சவ வேற கிடையாது. 24 வயசுல உட்கார்ந்து இருக்காங்க அந்த பிள்ளை. வான உடனே டக்குன்னு வந்துடுறா கிளம்பி. இது மனசுல போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருக்கு கோவலனுக்கு. 12 வருஷம் கழிச்சு வந்தோம். திட்டல, அடிக்கல, அழல, சண்டை போடல, வானுடனே வந்துட்டா. புரியவே இல்லைங்க அவனுக்கு. கோவலன் செத்த இடம் அதான். அதை கேட்கிறான் அவன். கண்ணகி ஒரு டவுட்டு, என்ன எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை கேட்டட எங்க அம்மா சொன்னா. அதான் கண்ணகி. ஒட்டு மொத்தமா வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்தமான செருப்பையும் ஒன்னா சேர்த்து ஒத்த செருப்பா மாத்தி ஓங்கி அடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பதிலுங்க. போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். மாத்த முடிஞ்சுதான் என் வாழ்க்கைய? கேடு கெட்ட வாழ்க்கைய நீ வாழ்ந்துட்ட, உன் வாழ்க்கை என்னால மாத்த முடிஞ்சுதா? என் வாழ்க்கை உன்னோட இருக்குதே, எனக்கு வேற சாய்ஸ் இல்லையே, அதான் வந்தேன். இது சொன்னா பாருங்க, அங்க விதிர்விதிர்த்து போனதுதான் அவன் விதி. கோவலனை கொன்றது கோவலனின் தீ ஒழுக்கம் கிடையாது, கண்ணகியின் நேர்மை.